ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து அவருடைய நாமத்தை வந்து உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஆண்டவர் நம்ம கூட வந்து பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து நோ மோர் டிலே அப்படின்னு ஆண்டவர்ல நோ மோர், இனி தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நான் அநேக காரியத்தை என்னுடைய இருதயத்துல போட்டுக்கொண்டு சிந்தையில போட்டுக்கொண்டு ஆண்டவர் நான் யோசனை இருக்கேன். அப்ப இந்தந்த காரியம் எல்லாம் வந்து இந்த வருஷம் ராஜா அது தாமதிக்கவே போதும் ராஜா, நான் விசுவாசிக்கிறேங்கிறத நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் கேட்கிறேன். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் எதை கேட்கிறேன் அப்படின்னா அநேக பேரோட ரட்சிப்பு. இப்ப இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நானும் ஜெயபிரகாஷ் சங்கல் நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஒரு சில காரியம் வந்து இந்த ரட்சிப்பு குறிச்சு தான், எப்படியாவது ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியம்ல. இந்த வருஷத்துல நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய ஆபீஸ் கொலிகா இருக்கட்டும், நம்முடைய வீட்டு பக்கத்துல இருக்காங்களோ எல்லாருமே நம்மளை பார்க்கும் போது அவங்க நம்மளை பார்க்க கூடாது, யாரை பார்க்கணும் அப்படின்னா இயேசுவை பார்க்கணுங்க. நம்ம இயேசுவை போல மாற 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 இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சாட்சியோட நம்மளோட வாழ்க்கை தான் அவங்களுக்கு சாட்சியா இருக்கும்ல. அப்படி சதீஷ் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட மனைவி மூலியமா தான் எனக்கு வந்து அவங்களை தெரியும். ஆண்டவர் வந்து அவரோட வாழ்க்கையில செய்த அநேக காரியத்தை அவர் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வந்தார் அப்படின்றத வார்த்தையோடு நம்ம கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் தேங்க்யூ சோ மச் எங்களோட இணைந்ததுக்காக. நான் வந்து அநேக நேரத்துல வந்து உங்களை பார்த்திருக்கேன், அதிகமா பேசுனது இல்ல. இந்தியால இருக்கும்போது அதிகமா பேசுனது இல்ல, அங்க இருக்கும்போது ஒரு தடவை தான் நேர்ல சந்திச்சேன். ஆனா இப்போ அதிகமாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் நினைக்கிறேன். ஓவர் டு யூ அண்ட் வெல்கம் யூ ஆல்சோ. நாங்கள் ரொம்ப ஆர்வமுடன் நாங்க வந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்த அற்புதத்தை இந்த வருஷத்துல நாங்க வந்து கேட்க இருக்கிறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். நீங்க நீங்க அட்மிட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்க மாலை வேளையில, இந்த காலை வேளையில உங்களை நான் சந்திப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஒரு விஷயம்தான், தேசத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும் இணைக்கிறது ஒண்ணுதான், அது கிறிஸ்துவின் அன்பு. இது அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா, அவர் அன்பு என்றும் மாறாதது. அந்த அன்பு பகைமையை வெல்லும். அந்த அன்பு சூழ்ச்சியை வெல்லும். அந்த அன்பு சகல பாவங்களை மன்னிக்கும், மறக்கும். கிறிஸ்துவின் அன்பு என்னை மன்னித்தபடியினால, நம்மை மன்னித்தபடியினால, நம் பாவங்களை மறந்தபடியினால இந்த மாலை வேளையில நம்ம ஆராதனை பண்றோம் இல்லையா? டிவைன் லவ். அப்ப அந்த டிவைன் லவ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைங்களுக்கும் ரொம்ப முக்கியம். டிவைன் லவ் பிரிங்ஸ் அ டிவைன் ஈனிங். ஒரு கிறிஸ்துவின் அன்பு ஒருவனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவன் தெய்வீக சுகமுடையவனா இருப்பான். அநேகருக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. சென்னை பட்டணத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற என்ன இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கலனாலும் உங்களிடத்துல பேசுவதற்கு ஆண்டவர் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக இதை முன்குறிச்சு வச்சிருப்பாரு இல்லையா? இது மனுஷனால உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல. அப்போ நீங்க இந்த குழுவுல இருக்கிறீங்க அப்படின்னா அவர் தேவன் தீர்மானத்தின்படியே இது உண்டானதா இருக்கிறது. ஒரு விசை தேவ வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக நாம் இருந்த நிலையில ஒரு காரியம் யோசிக்கலாம். வாட் லவ் ஜீசஸ் இஸ் ஹேவிங் வித் மீ. ஓ ஜீசஸ், ஹெவன்லி ஃபாதர். அவருடைய அன்பு என்னை எங்க இருந்து எங்க கொண்டு வந்துருச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டிவைன் லவ், டிவைன் ஹீலிங் எங்கேயோ இருந்த உங்களை என்ன இப்போ ஒரு இடத்துல அமர வச்சிருக்கு இல்லையா? வாழ்க்கையில ஒரு உயரத்துல அல்லது ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இப்ப இருக்கிறோம்ல, அந்த அன்பு மட்டும் நமக்கு கிடைக்காம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? லெட் வி ஆல் சரண்டர். இந்த வேலையில நான் யோசிச்சதை காட்டிலும் அவர் யோசிச்சது என் வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அந்த டிவைன் லவ்க்காக ஒரு விஷயம் மாத்திரம், டிவைன் ஹீலிங்காக ஒரு விஷயம் மாத்திரம் நன்றி சொல்லலாமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே நல்லவரே,
ஆராதனை ஆராதனை ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றியப்பா கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றுதலுக்குரியவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஆண்டவரே, பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஆகியவரே, உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. இந்த ஜூம் கால்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யோசனை இந்த நாளிலே பலதரப்பட்ட யோசனையில இருந்தாலும் இப்பொழுது நீர் அவர்களுடைய யோசனைகளை ஆளுகை செய்வீராக ராஜா. அவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்தை ஆண்டவரை ஆளுகை செய்வீராக, உள்ளத்தை ஆளுகை செய்வீராக. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே நீ பரிசுத்தர், வல்லமையுடையவரே நீ பரிசுத்தர், மாற்றுமையுடையவரே நீ பரிசுத்தரப்பா. ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியான கிருபைக்காய் மன்றாடுகிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை ஆண்டவரே கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தெய்வனா இருக்கிறபடினால இந்த நாளில ஒரு தெய்வீக அன்பு, தெய்வீக சுகம், டிவைன் லவ் அண்ட் டிவைன் ஹீலிங்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தர விரும்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல சுகத்துக்காய், நல்ல பலத்துக்காய், நல்ல அன்பு நிறைந்த உள்ளத்துக்காய், அன்பு நிறைந்த மக்கள் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்கை செய்வதற்காய் நாங்கள் வருகிறோம் ராஜா. கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரை குமரி கொண்டிருக்கிற இருதயங்களுக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இறையாதே அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அங்கே காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததே அப்பா. இதோ உங்களுடைய வார்த்தை இறைந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு, எஸ் டாடி ஹோலி ஸ்பிரிட், இறைந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், ஆண்டவரை இறைந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு நினைவுகளிலே சமாதானம் இல்லாமல், ஆண்டவரை இறைந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு இறையாதே அமைதலாய் இரு என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. சமாதான சூழலை உண்டு பண்ணு தருவீராக ராஜா. உள்ளான மனுஷன் சமாதானமா இருக்கும்படியான ஒரு டிவைன் ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒரு டிவைன் ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. உள்ளான மனுஷன் சமாதானத்தோடு சம்பூர்ணமாய் வாழ்வதற்கு ஒரு வழி வாசலை கர்த்தர் திறக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோ இந்த வேலையிலும் கூட தேவ சமூகத்துல வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துகிறது நானாகிலும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதத்தை கூறதான் முடியும், ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். அந்த ஆசீர்வாதம் கூறுகிறபடியினால் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த வேலையிலும் கூட நாம் ஆதாரமா எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் டிவைன் ஹீலிங். ஒரு மனுஷனுக்கு டிவைன் ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதனால பேஸ் வேர்ஸா நம்ம எடுத்துக்கொண்ட வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனம். சங்கீதம் 145:18. அழகா ஆரம்பிக்கும் போது எனக்கு அது கர்த்தர் திரும்ப சகோதரர் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அழகாய் வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற. அப்ப நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எல்லாம் நடக்கும்னு தெரியுது. ஆனா அங்க ஒரு கண்டிஷன் அழகா அப்பா வச்சிருக்காரு இல்லையா? என்ன கண்டிஷனா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற
யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அங்கதான் ஒரு செக்மேட் வைக்கிறார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே சில விஷயத்த செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் வரும். அநேக வேளையில நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கும்பொழுது செய்யக்கூடிய காரியங்களை நம்ம விட்டுறோம். பட் அதுக்குள்ள நான் போக விருப்பப்படல. ஆனா ஒரு காரியம், உண்மையாய் தம்மை நோக்கி இவ்வளவு நாள் நம்ம எப்படி கூப்பிட்டோங்கிறது இன்னைக்கு வெளிப்படும். இனி நம்ம கூப்பிட போறது உண்மையா கர்த்தரை நோக்கி கூப்பிட போறோம். கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இந்த வேலையில கூட, இந்த மாலை வேலையில கூட நீங்க என்ன தேவைகள் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னென்ன காரியத்துக்கு எங்கெங்கெல்லாம் போய் நின்று இருப்போம், எத்தனை மனுஷங்க கிட்ட போய் நின்று இருப்போம், எத்தனை உதவிகளை எதிர்பார்த்திருப்போம். ஒரு உதவி உங்க வாழ்க்கையில இந்த மனுஷன் கிட்ட சொன்ன, அந்த மனுஷன் கிட்ட பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு உதவி உங்களால சொல்ல முடியும்னா, ஒரு 10 உதவி சொல்ல முடியுமானா நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே தரம் எல்லா உதவியும் ஒரு மனுஷனால செய்ய முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால எல்லா வேளையிலும் நமக்காய் செய்யக்கூடிய உதவிகளை, நமக்கு தேவைகளை அவரால் செய்யக்கூடும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரணம், உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுறியா பிள்ளையா? Are you calling me from the heart? Are you calling me from the heart? நான் ஜெபிக்கணும், நான் ஓடணும், நான் ஜெபிக்கிறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற ரீதியிலே நம்ம இருக்கிறோமா, இல்ல உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுறோமா அப்படிங்கறதுதான் ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு டெஃபினட்டா சொல்றேன், our prayer life is going to be changed. Our prayer life is going to be transformed. Why? Because now from here onwards நம்ம உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுறோம். அப்ப இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டேனா பிரதர், நான் நல்லா தானே கூப்பிட்டேன். இல்லைங்க, எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நமக்கு கற்று தருகிறவரா இருக்கிறார். அது இல்லையா? நீங்க பக்கத்துல இருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் விசுவாசத்தோட சொல்லுங்க. எப்படி கூப்பிடணும்னா விசுவாசத்தோட, இன் ஃபெய்த் ஆர் வி காலிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இன் ஃபெய்த், விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவை நாம கூப்பிடுகிறோமா? அல்லேலூயா. அப்ப உங்க ஒரு காரியம் பக்கத்துல யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைகளை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். உங்க பக்கத்துல யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். இல்ல பக்கத்துல யாருமே இல்ல, நீங்க தான் இருப்பீங்கன்னா உங்கள் இருதயத்துல கைகளை வைத்து சிறு பிள்ளையை போல, என் சூழ்நிலைகளை பார்க்கிலும் என்னை படைத்த கர்த்தர் பெரியவர், என் தேவைகளை பார்க்கிலும் என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. என் தேவைகளை பார்க்கிலும் என் கர்த்தர் பெரியவர், என் சூழ்நிலை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். இது ரெண்டு சொல்லும் பொழுது நம்ம உண்மையா மாறிட்டோம்னு அர்த்தம். ஏன்? உதவி வரும் பொழுது நம்ம மனுஷனை பெருசா பார்க்கிறோம், கர்த்தரை சிறுசா பார்த்துடுறோம். சூழ்நிலை மாறும் பொழுது, அகெயின்ஸ்டா இருக்கும்போது, ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், கர்த்தரை சிறுசா பார்த்துடுறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என் சூழ்நிலை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர், என் தேவைகளை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராகவே இருக்கிறார். என்னுடைய காரியம் என்னன்னு சொல்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, தீமேவியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பர்த்திமேயை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, அநேக வேளையில, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக அநேக வேளையில, கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக அநேக வேளைகளை என் வாழ்க்கை எப்படியாக இருந்ததுன்னா, எதனாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா ஒரு மனிதனை சார்ந்து ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு மனிதனை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல போராட்டங்களோட இருந்த நிலைகள் உண்டு வாழ்வில. ஆனா ஆண்டவர் அருமையாய் என்னை ஏற்ற வேளையில தெரிந்து கொண்டபடினால என்னுடைய பெயர் தத்து ஆண்டவர் கொடுத்த நாமம் வந்து பீட்டர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் கொடுத்த நாமம் பீட்டர். ஸோ இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து அம்மா அப்பா ரட்சிப்பு இல்லாத நாட்களில
ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அப்போ ஹிடன் பிலீவரா அந்த நாட்கள்ல இருந்த வேலை. அப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாலும் திருச்சபைக்கு போனாலும் இறைவனோடு முழு ஈடுபாடு இல்லாதபடிக்கு, அதாவது ஒரு பீரியட், ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் ஒரு பீரியட் சபைக்கு போற மகனா இருப்பேன். ஆனா இறைவனுக்கு உண்டான வாழ்விலே வாழாதபடிக்கு கிரிக்கெட் விளையாட போகிறது, மூவி பார்க்க மாட்டேன், கிரிக்கெட் விளையாட போறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசுறது, இப்படி இருந்த சூழ்நிலை. ஒரு நாள் என்ன இறைவன் என்கவுண்டர் பண்ணார். ஒரு நாள் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து என் சகோதரனுடைய கால்களில ஒரு 4 விரல் வந்து எடுத்தாச்சு. அப்போ நான் உண்மையாலுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். கர்த்தாவே, இந்த சூழ்நிலை உம்முடையதுபா, என்கிட்ட எதுவுமே இல்லை. சூழ்நிலை பார்க்கலும் நீ பெரியவர், நீங்க மகா பரிசுத்த தேவன், இந்த சூழ்நிலை கடக்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவைகளுக்காக அல்ல, எனக்கு அந்த கன்ஃபியூஷன், எப்படி இப்படி நடந்தது, எப்படி ஒரு காரியம் வீட்டுல இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு வேதனையோட கஷ்ட சமூகத்துல போகும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் ஆகும். அந்த ஒரு வேர்ட், காட் சொன்ன காரியம், பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது என்ன இறைவன் இடத்துல கிட்டி சேர்த்ததா இருந்தது. அங்கே நான் தேவனுடைய புனிதமான அன்பை ருசி பார்த்தவனாய் நான் இருந்தேன். அந்த வார்த்தை என்னை ஹீல் பண்ணு. அப்ப நான் பார்த்தேன், நான் நோக்கி கூப்பிட்ட மனிதர்களுடைய கரங்கள், நான் பெருசா என் வாழ்க்கையில பார்த்த மனிதனுடைய கரங்கள் என்னை விட்டு விலகுனத கண்ணால நான் பார்த்தேன். ஆனால் ஒரு கரம் எனக்காக நீட்டப்பட்டது. எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற வார்த்தை நான் பற்றி கொண்ட பொழுது எனக்காய் ஒரு கரம் இறக்கப்பட்டதா இருந்தது. அந்த கரம் இம்மட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கரம் இருந்தா போதுங்க வாழ்க்கையில, ஒரு கரம். அந்த பெரிய காரியத்துல இருந்து விடுவிக்கப்பட்டோம். அந்த பெரிய காரியத்துல இருந்து சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, எங்க அப்பா என் தம்பியை ரொம்ப நேசிப்பாங்க. வீட்டுக்கு நானும் எங்க அப்பாவும் நடந்து வரும் பொழுது எங்க அப்பாவுக்கு வீடை தாண்டி போறாரு. அப்பா வீடு இதுதான்ப்பா அப்படின்னா அவர் மனம் குழம்பினவராய். நான் வீட்டுக்கு மூத்த பையன். ஒரு நல்ல காலேஜ்ல அப்பா படிக்க வச்சாங்க. ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல ஒரு 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில கர்த்தர் கிருபையில ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அங்கேயும் என்னுடைய உயர் அதிகாரி ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினால என்னை கர்த்தருடைய பாதையில நடத்துவதற்கு அது லகுவாய் இருந்தது. நான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்பவுமே வந்து மென்டர்ஸை இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. அந்த மென்டர்ஸ்கள் நிமித்தம் கர்த்தர் அடிக்கடி என்னை கண்டிப்பாங்க. சில வேளையில வேதங்கள் வாசிக்கல அப்படின்னா என் வீட்டுக்கே வந்து என்னை திட்டிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட மென்டர்கள் இன்றும் எனக்கு கர்த்தர் வந்து வச்சிருக்கிறார். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படிப்பட்ட நிலையில போகும்போது திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளை எனக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. நான் என்னதான் புற மதஸ்தர்ல இருந்தாலும் நான் ரட்சிப்புக்குள்ள வந்து கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று ஊர்ஜிதமா என் தாய் தகப்பனுக்கு என் உற்றார் உறவினர்களுக்கு சொல்லும் பொழுது எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு தேவன் கொடுத்த துணையை ஆண்டவர் கிருபையின் பிரகாரமாய் பெற்றவர்கள் முன்னிலையிலே அழகாய் நடந்தது. அதுவே எனக்கு பெரிய விஷயம். நம்ம பிரேயரை கேட்கிறார் ஆண்டவர். வீட்டுல யாராவது இன்னும் ரசிக்கப்படல, ஆனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு. ஆனா திருமணம் நடந்து அங்கே ஒரு போராட்டம், நல்ல வாழ்வா இருந்தது. மேரேஜ் நடந்து ஒரு 2 மாசத்துல துணைவி கன்சீவ் ஆனாங்க. ஆனா அது அவங்க கன்சீவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் பெங்களூர்ல ஜாப் கிடைச்சிட்டு போகும்போது அந்த கன்சீவ் வந்து அப்படியே ரூபிலா வைரஸ்ங்கிற ஒரு இதனால ரப்சர் ஆகி அது அப்படியே அவங்க வாஷ் அவுட் ஆயிடும், மிஸ்கேரேஜ் ஆயிடும். ரொம்ப எங்களுக்கு மனமடிவாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், மனமடியாச்சு. அப்புறம் சில நாட்கள் கடந்து, சில வருடங்கள் கடந்து திரும்ப ஒரு பேபி கன்சீவ் ஆகி அந்த பேபி டியூப்ல ஃபார்ம் ஆகி கருப்பைக்குள்ள போகாம எக்டோபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூபை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. அடுத்த ஒரு போராட்டம். அதையும் மேற்கொண்டு வரும் பொழுது 6 வருஷம் குழந்தை இல்லாதபடிக்கு எங்கள் காரியம் ரொம்ப வஸ்டா போச்சு, ரொம்ப வேதனையா போச்சு, வலியா போச்சு.
அப்ப சோர்ந்து போயிட்டோம். பார்க்காத, அதாவது த பெஸ்ட் டாக்டர் அப்படிங்கிற இருக்கிறவங்க கிட்ட போகும்போது அவங்க சொன்னது என்னன்னா, கன்சீவ் ஆகிறது கஷ்டம், நீங்க குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு அம்மா, 70 இயர்ஸ் இருக்கும் அந்த டாக்டர், கே நகர்ல இருக்கும். அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவுதான், ரொம்ப உடஞ்சிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மென்னுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ஒரு விமனுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. எங்களை நடத்தின ஊழியக்காரர் பாஸ்டர் டாக்டர் ஜார்ஜ் ராபர்ட், அவங்க எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டா இருந்தாங்க. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போவேன் அப்படின்னாலும் அப்பெல்லாம் வாப்பிள்ளைய நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ப்ரே பண்ணி அந்த சோர்வுல இருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி ஜெபம் பண்ணணும், இப்படியான காரியங்கள்ல கர்த்தருக்குள்ள எங்களை வழி நடத்தினவங்களா இருந்தாங்க. வழி நடத்தினவங்களா அந்த 6 வருட காலத்துல நாங்கள் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை. சில இடங்களிலே அவமானங்கள், சில இடங்களிலே வேதனையான வார்த்தைகள், ஆனாலும் கர்த்தர் எங்களை தேற்றினவராக இருக்கிறார். ஒரே விஷயம்தான், அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அவமானங்களும் நிந்தனைகளும் வரும் பொழுது ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஒரு விதமான அவமானங்கள் வரும். அந்த அவமானங்கள் நிந்தனைகள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், அதுதான் ஆண்டவர் செய்ய வச்சார். அப்படியே ஃபைன் டியூன் பண்ணார். அவர் அன்பினால எங்களை ஆளுகை செய்து கொண்டார். அப்போ ஆலயத்துக்கு போகிறவனா இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் உள்ள ஈடுபாடு எப்படி இருக்கு, எனக்கும் அவருக்கு உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சர்ச் 100% போயிடுவேன். ஆனா எனக்கும் கர்த்தருக்கும் உறவு வந்து 50-50 இருக்கும். I given my first preference to my job. First preference to job, next தான் God அப்படிங்கிற மாதிரி சுயபலத்தின் மேல சார்ந்திருந்த வேலையில சுயபலன் ஒண்ணுமே இல்லை, ப்ரைடு ஒண்ணுமே இல்லை. நீ ஹம்பலா இருக்க கத்துக்கணும். பெருமையினால மனுஷன் அழிஞ்சுதான் போவான், பெருமையினால மனுஷன் உயர மாட்டான். தாழ்மைக்கு ஒப்புக்கொடுங்கிற வார்த்தையின் நிமித்தம் அவர் என்னை தாழ்மைப்படுத்தலாக்கினார். தாழ்மைனா எப்படின்னா, எனக்குள்ளாக உள்ளான மனுஷன் தாழ்மைப்படணும், வெளியில அப்படிங்கிற தாழ்மை இல்ல, உள்ளான மனுஷன் தாழ்மைப்பட அந்த டிவைன் ஹீலிங் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டிவைன் ஹீலிங் அப்பதான் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் முதல்ல என்ன கொடுப்பார்னா அந்த டிவைன் லவ்வ கொடுப்பார். அநேகர் எங்களை ஏளனம் பண்ணின போது, அநேகர் எங்களை காயப்படுத்தின போது அந்த அன்பு அந்த காயத்திலிருந்து எங்களை பாதுகாத்தது. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் மனிதர்களால் ஏளனப்படுத்தப்பட்ட போது இந்த வார்த்தை எங்களை கேட்டு டிவைன் லவ் ப்ரொடெக்டட் அஸ். அட் த சேம் டைம் அந்த லவ் என்ன ஹீல் பண்ண ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, சண்டே சர்ச், சண்டே ஆஃபீஸ் அப்படின்னா ஐ எம் த பர்சன் கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு ஆஃபர். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆர்டினரி டேல போனா பெர்டியம் ஒரு நாளைக்கு அப்பவே 3000 4000னா, சண்டே போகும்போது பெர்டியம் வந்து 7000 8000 எனக்கு கிடைக்கும் காசு. இட் மீன்ஸ் நான் இன்னும் நல்லா வாழலாம். ஐ ரன் பிஹைண்ட் ஆன் மணி. காட் அழகா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பணத்தை காட்டிலும் என் வார்த்தை பெருசு மகனே, என் வார்த்தை பெருசு. இந்த வார்த்தையை நீ கேளு, உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். உண்மையாலுமே சொல்றேன், இங்க யாராவது வாலிப பிள்ளைங்க கேட்பீங்க, ஒர்க்கிங் பீப்புள் கேட்பீங்கன்னா, டோன்ட் ரன் பிஹைண்ட் ஆன் யுவர் ஃபியூச்சர், டோன்ட் ரன் பிஹைண்ட் ஆன் யுவர் மணி, டோன்ட் செட் யுவர் ஃபியூச்சர் பை யுவர் ஓன், லெட் லீவ் யுவர் ஃபியூச்சர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி ஜீசஸ் கிரைஸ்ட். வாழ்க்கையை குறிச்சு, பண தேவையை குறிச்சு அதற்கு பின்னாடி ஓடுகிறவர்கள் யாரேனும் இருப்பீங்கன்னா, அனுபவ ரீதியா சொல்றேன், வயதுல சிறியவனாய் பெரியவங்க யாராவது இருப்பீங்க, உங்களுக்கு முன்பாக நான் சிறியவனாய் இருக்கலாம். ஆனால் தயவாய் கேட்கிறேன், தகப்பனே, தாயே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் எதிர்காலத்தை நீ வரைபடம் வைக்காதே. உன் எதிர்காலம் ஆகிய இயேசுவின் இடத்துல உன் வாழ்வை கொடு. அவர் உனக்கு ஒரு வரைபடம் வைத்திருப்பார். அந்த வரைபடத்துல உன்னை ராஜாவாய் வைப்பார். அல்லேலூயா. அவர் வைத்த வரைபடத்துல உன்னை ராஜாவாய் வைப்பார். நான் யோசிப்பேன் அப்படின்னா, நான் கொண்டு வருவேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்வை நான் சித்தரிப்பேன் அப்படின்னா, என் வீட்டுக்கே ராஜாவா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை ராஜாவாய் வைப்பார்.
I started getting honor from my secular life and my surrounding people. எப்போ என் வாழ்வை நான் முழுசா இறைவன் இடத்துல. அப்ப காலங்காலமா நம்ம திருச்சபைக்கு போகலாம், தேவனை ஆராதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். பட் ஆனா உண்மையா நோக்கி கூப்பிடுறோமா? When a person from the heart calling Jesus Christ, இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு மனிதன் இறைவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் இந்த உலகத்திலே தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் இந்த உலகத்திலே அவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒருவனை தாழ்த்துவதும் ஒருவனை உயர்த்துவதும் அவர் கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு ஒருவேளை தாழ்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களால உங்க வாழ்க்கைய நீங்க எதிர்பார்த்த விதத்துல நடத்த முடியலன்னு சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, ஒண்ணு செய்யுங்க. குடும்பமாய் உங்கள் வாழ்வை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மறைவுக்குள்ளாக உங்களை, உங்கள் வேலையை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேரன் பேத்திகளை அவர் மறைவுக்குள்ளாக கொண்டு வருகிற பொழுது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வை. அல்லேலூயா. அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். ஐ வில் ப்ரொவைட் ஆல் இஸ் நீட் அண்ட் ஷோ மை சால்வேஷன். சால்வேஷன் அப்படின்னும் போது இயேசுவையே பார்க்க முடியும். ஆங்கிலத்துல சால்வேஷன் வரும், தமிழ்ல ரட்சிப்புன்னு வரும். ஆனா கிரீக்ல ஈப்ரு பதத்துல பார்க்கும்போது யோவே வாவே யாவே, என்னையே அவனுக்கு காண்பிப்பேன், என்னையே அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப யாருக்கு அவர் வெளிப்படுவார்னா, உன்னதமானவரின் மறைவில் வருகிறவனுக்கு அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்பொழுது ஆண்டவர் பல போராட்டங்களை கடந்து வர பண்ணினார். ஆனாலும் திருச்சபை சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம் ஜெபிக்க, நாங்க ஒரு பக்கம் ஜெபிக்க, எங்களை நடத்தின அண்ணா லாசரஸ் அண்ணா ஒரு பக்கம் ஜெபிக்க, என் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜார்ஜ் ராபர்ட் ஐயா ஜெபிக்க, ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு ஏற்ற வேளையில ஒரு நாள் பதில் கொடுத்தவராயிருந்தார். மனைவி கன்சீவ் ஆனாங்க. அதற்கு முன்பாக நாங்க ஒரு மேகசின் பார்த்தோம். அந்த மேகசின்ல நடு பக்கம் ரசிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது ரொம்ப ஆறுதலா இருந்தது. அந்த மேகசின் மனைவி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்பாக அந்த மேகசின் வீட்டுக்கு வந்தது. அப்ப அதே வார்த்தை எங்களை பலப்படுத்தினதா இருந்தது. சோர்ந்து போன வேலையில, சோர்ந்து போன வேலையில இல்ல, சோர்ந்து போன வேலையில ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்து. இன்னும் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது இன்னும் மனசு உடம்பு. அந்த வேலையில எங்க திருச்சபையில ஒரு கூட்டம் நடந்தது. நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் நெல்சன் பிரதருடைய கூட்டம் எங்க திருச்சபையில நடந்தது. அப்ப அவங்களும் அவங்க துணைவியாரும் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. 14 வருடம் எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. நாங்க கன்சீவானும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த ஆண் பிள்ளை பிறந்த விதத்தை சொன்னார். அப்பதான் என் மனைவி கிட்ட வீட்டுக்கு வந்து சொன்னாமா, நம்மள கர்த்தர் கைவிட மாட்டார் அம்மா, கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா இந்த சூழ்நிலை வரும்பொழுது ஒரு காரியம் அநேகரால் நான் கேட்டது உண்டு. அதை நம்ம என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது, என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. நல்லா இருக்கிறவங்க கெட்டு போனவங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என்ன பாவம் பண்ணியோ உனக்கு இறைவன் தண்டனை கொடுத்தார், இறைவன் உனக்கு தண்டனை கொடுத்தார். சில வேளையில இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்டது உண்டு. அப்ப நான் ஆண்டவர் கிட்ட போவேன், ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவன், நீர் கண்டிக்கிற தேவனும் உண்டு. ஆனால் கண்டிப்பு நியாய தீர்ப்பு நாளில வரும், மன்னிப்பு ஜீவனுள்ள நாட்களில வரும் இல்லையப்பா. நான் எதனா பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிங்கன்னா அநேக நாட்கள் நான் அழுகிறது உண்டு, மனைவிக்கு தெரியாம. ஏன்னா ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை கட்டுகிறதுல ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறான். நான் இன்னைக்கும் அத ஆணித்தரமா இருக்கேன். என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது. குடும்ப தலைவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை அழகா நீங்க நோட் பண்ணிக்கிங்க. என் பிள்ளைகள், என் சம்பத்து, என் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்போ அங்கே நான் சீர்பட்டவனா இருக்கும் பொழுது, ஸோ பாவங்கிறது என்ன? உலக ரீதியான பாவத்தை நான் சொல்லவே இல்லை, அது நம்ம செய்யவே கூடாது. அந்த பாவத்தை பத்தி பேச நிறைய பேசலாம், இல்ல அந்த டாபிக்குள்ளேயே போல, அது செய்யக்கூடாது. ஆவிக்குரிய பாவம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது.
அதுக்குரிய பாவம் என்ன? அன்பு இல்லாமல் பிற இடத்துல பேசக்கூடாது. கசப்பு வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட அன்பாய் பேசுகிற மாதிரி கபடு இருதயம் உள்ளவனாய் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் டிவைன் ஹீலிங். இந்த காரியங்கள் என்ன பெருமை உள்ளவனா இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட 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 எல்லா சூழ்நிலையும் நாங்கள் கடக்க லகுவா இருந்தது. ஒரு நாள் வந்தது, மனைவி கன்சீவ் ஆனாங்க. நாங்க எதிர்பார்க்கல. 3வது மாதமோ அந்த ஸ்கேன் எடுக்கும் பொழுது, அதுக்கு முன்பாக கேரளால இருந்து ஒரு ஊழியக்காரர் எங்க திருச்சபைக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, your cup will be overflow, you will receive the double blessing. என்னடா கப் will be overflow, you will be receiving a double blessing சொல்றாரு அப்படின்ட்டு லைட்டா எடுத்துக்கிட்டு கடந்து போயிட்டேன். வீட்டுல போய் மனைவி கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க செக்கப்புக்கு போகும்பொழுது வேறு டாக்டர் சொன்னாங்க ட்வின்ஸ் அப்படின்னாங்க. ஸோ ட்வின்ஸ் எந்த இடத்துல கன்சீவ் ஆக முடியாது தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களோ, அது ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தைகள் கேட்கவே முடியாது. அந்த பாதையில போறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். தத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் டாக்டர் எதுவும் சொல்லலை. என் வைஃபோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத நான் புரிஞ்சேன். ஏன்னா எனக்கே அது ஒரு பெரிய வழியா இருந்ததுன்னும் போது அவர்களுக்கு அது எவ்வளவு பாடுள்ளதா இருக்கும் இல்ல. அப்ப சொன்ன இல்லம்மா, நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம குழந்தைய தருவாரு. எப்படிப்பா சொல்றீங்க? 2 பேபி கொடுத்தாரு இல்லையா, 2 மிஸ்கேரேஜ். அப்ப அந்த 2 மிஸ்கேரேஜ் கொடுக்கும் பொழுது நீனாலும் மலடன் மலடின்னு சொல்லாதபடிக்கு இந்த உலகத்துக்கு உலகம் என்ன சொல்லும்? மலடன் மலடின்னு ஈஸியா சொல்லும் இல்லையா? ஆனா அப்படி ஆண்டவர் சொல்ல விடல. கருவை உண்டு பண்ணி காமிச்சிட்டாரு இல்லையா? அப்ப ஏற்ற வேலை வருமா? வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு, பிரசங்கியில சொல்லப்பட்டது போல. அப்ப தேவஜனமே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தது வேணா கிடைக்காம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தது உங்க கையில கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அந்த கிடைத்தவைகள் நிமித்தம் நீங்க கர்த்தரை விட்டு தூரம் போகலாம். இல்ல கிடைத்தது நிமித்தம் நீங்க பாவத்துக்கு போகலாம். இல்ல கிடைத்தது நிமித்தம் நீங்கள் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அதோட நிப்பாட்டி கொள்ளலாம். ஏன்? எண்ணெய் தீர்ந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி, ஆமா, எண்ணெய் இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க பாத்திரத்தை கொடுத்து தீர்க்கதரிசி எண்ணெய வார்த்தக்கூடிய அபிஷேகத்தை கொடுக்குறார். அந்த அம்மா நினைச்சிருந்தா இன்னும் ஃப்ளோ ஆயிட்டே இருந்திருக்கும். போதும்னு ஒரு நிலை வந்த பொழுது அங்க எண்ணெய் ஊற்று நிப்பாட்டப்பட்டது. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நாம போதுன்னு சில விஷயத்துக்கு சொல்லணும், பல விஷயத்துக்கு போதுன்னு சொல்லக்கூடாது. அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு நோ சொல்லக்கூடாது. போதும்பா, என் அபிஷேகத்தில இந்த நிலையில நான் இருந்துட்டேன், இந்த நிலையில ஜெபிக்க முடியாத இருந்த என்ன இப்ப ஜெபிக்க வச்சீங்க, எனக்கு போதும்பான்னு சொல்லக்கூடாது. அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதன் மத்தியில இன்னொரு காரியம், நாங்க திருமணமான புதுசுல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு, கல்யாணம் ஆன புதுசுல உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, மனைவி வந்துட்டாங்கன்னா கணவனுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது, என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்படி போகும்போது எல்லாமே வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு அழகான ஒரு டவல், ஒரு கிரீன் கலர் டவல் என் மனைவி எடுத்தாங்க. எதுக்குமா அப்படின்னு, கல்யாணம் ஆன புதுசுல 10 நாள்லயோ 5 நாள்லயோ இது நமக்கு குழந்தை போறோம்னா இந்த டவலை வச்சு நம்ம பேபி டெடிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. சரி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ல நின்றுட்டேன். திரும்ப கடகடன்னு போனாங்க, இன்னொரு டவல் எடுத்துட்டு வந்தாங்க, எல்லோ கலர் டவல். இது எதுக்குமா? குழந்தைய பேபி டெடிகேஷன் பண்றது தானே அப்படின்னு சொன்னாங்க. 2 டவல் வாங்கணும். அப்பவே திருமணமான புதுசுலயே தெரியாது. ஆனா நாட்கள் செல்ல 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 பீரோ திறக்கும் போதெல்லாம் அந்த துணி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த டவல் கண் பார்வையில படும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கும். அந்த இந்த டவல் இல்லதானே நாங்க குழந்தைய வச்சு பேபி டெடிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்படிப்பட்ட சூழல் இருக்கே அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே வெறுத்து போய் அந்த டவலை நல்லா சுருட்டி கண்ணிலேயே படாத அளவுக்கு நான் எடுத்து வச்சேன். ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், ஐ லாஸ்ட் மை ஃபெய்த்னு சொல்லலாம். ஏன்னா அது வரும்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணுடைய மனநிலை, உண்மையாலுமே தனிமையில இருக்கிற ஒரு பெண்ணுடைய மனநிலை சில காரியங்கள் சிந்திக்குமே, ஆனால் அவங்க பலவீன பாண்டமா மாறிடுவாங்க. கர்த்தர் கிருபையில மனைவி பலவீன பாண்டமா இல்லாதபடிக்கு என்ன காட்டிலும் அவங்க கர்த்தருக்குள்ள வைராக்கியமா அவங்களுடைய ஜெபம் இன்னைக்கு என்ன
உங்க முன்னாடி பேச வச்சிருக்கு. என் ஊழியக்காரருடைய ஜெபம், என்னை நடத்தின லாசரானாவுடைய ஜெபம் இன்னைக்கு இங்க நிக்க வைக்குது அப்படின்னா, அவர் தாயின் கருவில இருக்கும்போது தெரிந்து கொண்டபடியினால. அப்போ உங்களையும் ஆண்ட தாயின் கருவிலே இருக்கும்பொழுது தெரிந்து கொண்டபடியினால, உங்களுக்கான ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கான ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டம் என்னன்னு கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது, he will show the way. he will show the way. ஹலக்கா. ஹலக்கான்னா the way. கட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் நான் கேட்கிறேன் நானு. அல்லேலூயா. அவரு திரும்ப கனெக்ட் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அந்த சாட்சியை கேட்க போறோம். நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். கண்ணீருக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை கொடுத்திருக்காருல்ல கர்த்தர். எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அவங்களோட கண்ணீரை வந்து அறிந்திருக்கிறவர். ஓகே. கூட இருந்தவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா எல்லாரும் பேசி முடிச்சு அவருடைய அந்த அவங்க எல்லாம் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து அவர் பேச ஆரம்பிப்பார் பாருங்க. அநேக பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம மீட்டிங்ல வந்து கேத்ரின் அக்காவும் நெல்சன் அண்ணாவும் வந்து அந்த 14 வருஷம் அவங்க வந்து எப்படி ஆண்டவருக்காக வந்து இருந்தாங்கன்றது சாட்சி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சி சப்போஸ் நம்ம சேனல்ல நீங்க போனீங்கன்னா வந்து அது இருக்காது. ஓகே. அவங்களுடைய டெஸ்டிமனியை கேட்கும் போது பிரதருக்குள்ளாக அதை அவங்க ரிசீவ் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பமாக அதே போல இங்க நம்ம வந்து ராதிகா சிஸ்டர்னு சொல்லி ஒருத்தவங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுமே இந்த அவங்களோட சாட்சியை கேட்டு அவங்களுமே ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளாங்க. அதே போல நான் விசுவாசிக்கிறேன். பிரதருடைய சாட்சியை நம்ம இன்னைக்கு எல்லாம் கேட்கிறோம். ஓகே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லி. கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். கண்டிப்பா பண்ணலாம் பிரதர். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தினால என்ன சொல்றதுன்னா, நாங்க ஒரு நல்ல பெரிய நான் சான்ஸ் எடுக்கல. ஏன்னா 2 மிஸ்கேரேஜ் அப்படின்னும் பொழுது த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிட்டியில என்னவோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் ஏற்றவில்லை. நாங்க கணவனும் மனைவியுமா ஜெபிச்சது என்னன்னா, ஏசப்பா நார்மல் டெலிவரி ஆகணும், நார்மல் டெலிவரி, நார்மல் டெலிவரி. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கேஷுவலா போனோம், கேஷுவலா பேபி எடுத்துக்கிட்டு வெளில வந்துடணும். இதைத்தான் நாங்க இறைவன் கிட்ட கேட்டது. அப்போ ஃபைனல் ஸ்கேன் எடுக்கும் பொழுது சொன்னாங்க, இன்னும் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு 2 நாள்ல 3 நாள்ல குழந்தை பிறந்துடும். இதன் மத்தியில ஆக்சுவலா டேட் கொடுத்தது என்னன்னா நவம்பர் 14 என்னவோ கொடுத்தாங்க. நாங்க வந்து ஸ்கேனுக்கு போனது வந்து அக்டோபர் 25. அக்டோபர் 25. அப்போ இங்க நவம்பர் 14, 15 அந்த ரேஞ்ச் கொடுக்கும் பொழுது நான் நார்த் இந்தியால என் ஊழியக்காரரோட ஒரு ஊழியத்துக்கு போனோம். அவர் கேட்டாரு, நம்ம ஊழியத்துக்கு போகணும் மகனே, போலாமா அப்படின்னாரு. போலாம் பாஸ்டர். நவம்பர் 1st வீக்ல டெலிவரின்னு சொன்னாங்களே அப்படின்னும் போது நான் சொன்னேன், டெலிவரி நவம்பர் 14 தான், ஆனா நம்ம முன்னாடியே போயிட்டு வந்துருவோம்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க அக்டோபர் 25 போகும்போது ஸ்கேன்ல பார்த்துட்டு பேபி இன்னும் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க அப்போலோக்கு போனோம், கேஷுவலா போனோம். கேஷுவலா போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, பேபி எந்த மூமெண்ட்லயும் டெலிவரி ஆகலாம், லேபர் வார்டுக்கு போயிடலாம், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. 2 ஜெபம் தான் பண்ணோம். ஒண்ணு, பயத்தோட திகிலோட ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இன்னொன்னு நார்மல் டெலிவரி. இப்போ பயத்தோட திகிலோட வரல, கேஷுவலா வந்துட்டோம்.
இப்போ பேபி சிசேரியன் எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. மனைவி அப்படியே என் மூஞ்ச பார்த்தாங்க, நீ போடாமா நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மூலையில அமர்ந்து கொண்டு ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது லேபர் வார்டுக்கு போனாங்க. அங்க இருந்த டாக்டர் என்ன நினைச்சான்னு தெரியல, இது சிசேரியன் தேவையில்ல, இது நார்மலாவே டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப கீழே அனுப்பிச்சாங்க. இப்படியே மனைவி மேலேயும் கீழேயும் ஒரு 2 வாட்டி லிஸ்ட்ல போயிட்டு ஃபைனலா டிசைட் ஆயிடுச்சு பேபி நார்மல் டெலிவரி தான். கர்த்தர் கிருபையில என்னன்னா, அன்னைக்கு அந்த லேபர் வார்டுல டியூட்டி இல்லாத ஒரு டாக்டர், நாங்க யாரு டாக்டர் கேட்கும்போது ஒரு டாக்டர் பேர் சொன்னாங்க. மனைவியை பார்த்த டாக்டருக்கு நல்லது நல்லது. அவங்க ஆண்டவர் அறிந்த டாக்டர். அவங்க தான் பார்க்க போறாங்கன்னு எனக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நம்ப மாட்டீங்க, லேபர் வார்டுல நான் அந்த டைம் இருக்கிற வரைக்கும் இருந்தேன். பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு பக்கத்துல இன்னொரு ஒரு பிரெக்னன்ட் இருந்தாங்க. அவங்களும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க. அந்த தாயார் அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தன் மகளுக்காக. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவ் இதுவா இருந்தது. ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறது. 3வது ஒரு காரியம் ஜெபம் பண்ணோம். இந்த ஸ்பைனல்ல இன்ஜெக்ஷன் போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணினவங்களா இருந்தோம். ஏன்னா சிசேரியன் பண்ணும்போதோ இல்ல வேற எதனா பண்ணும்போது ஸ்பைனல்ல இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேண்டாம் அப்படின்னு நாங்க ப்ரே பண்ணும்போது டாக்டருங்க கேட்டாங்க, அது கட்டாயமா போட்டுதாகணும், வலி தாழ முடியாது அப்படின்னாங்க. ஆஹ் அந்த லேபர் வார்டுல இருக்கும் பொழுது வைஃபால தாழ முடியல. ஒரு ஸ்டேஜ்ல நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அப்ப ஆண்டவரே இந்த 3வது விருப்பத்தையும் நீங்க 2 நடத்திட்டீங்க, இது 3யும் நடத்த மாட்டீங்களாப்பான்னு அந்த இடத்துல இருந்து கூப்பிடும் பொழுது என் கையில பிரேயர் ஆயில் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து மனைவிக்கு தடவிட்டு அந்த பிரேயர் ஆயில ஜெபம் பண்ணிட்டு அவங்க வாயில கொஞ்சம் வச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் இந்த லேபர் வார்டுல இருக்கலாமா, பேபி வெளில வரத பார்க்கலாமா அப்படின்னும் போது அவங்க வித் பெர்மிஷனோட என்ன அனுமதிச்சாங்க. அப்போ ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த அனஸ்தீசியன் டாக்டர் ஸ்பைனல்ல போடலாம்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் அந்த நேரம் பார்த்து டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் வீடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அவரை போன் பண்ணி வர வச்சுட்டாங்க. ஆண்டவரே உங்க சித்தம்லாம் அவருக்கு போடட்டும், இல்லைன்னா வேண்டான்னு அதே இடத்துல இருந்து நான் கைகளை எந்த வெக்கமும் படாம ஆண்டவரேன்னு நான் தனி ஒருவனாய் நின்ன பொழுது, நீ தனி ஒருவன் இல்லை அப்பா, படைத்த தகப்பன் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடம் முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தினால மூடப்பட்டதை நான் உணர்ந்தேன். 3:30க்கு 3:45க்கு ஒரு பேபி அழகா வெளியில வந்தாங்க, நார்மல் டெலிவரி. அடுத்த பேபி கரெக்டா 4:01க்கு இறைவன் கொண்டு வந்தார். ஸோ 2 பிள்ளைகளை தருவேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்துல அந்த புஸ்தகத்துல அந்த சொன்ன வாக்கு தத்தத்தின் படியாகவே 2 பெண் பிள்ளை, அந்த பிக்சர் 2 பெண் பிள்ளை பிக்சர் இருந்தது. அந்த 2 பெண் பிள்ளையோட பிக்சரோட இறைவன் அந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவராக இருக்கிறார். நாங்க அந்த பேபி டெடிகேஷனுக்கு போகும் பொழுது எந்த டவல் எடுத்தோமோ அதை நான் தேடி எடுத்து அதை எடுக்கும்போது நான் என் தகப்பனுக்கு நான் நன்றி சொன்னவனாய். ஏன்? அவர் காலங்களை தீர்மானிக்கிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். அவர் நில் என்றால் நிற்கும், அவர் நட என்றால் நடக்கும். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை முன்கூட்டியே நான் பலப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கு முன்பாக எனக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அந்த நிலை எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நான் எண்ணி பார்த்த பொழுது இல்ல, அது நல்லாவே இருந்திருக்காது. அப்போ ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது அடித்தளம் அப்படின்னா, அவங்க சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் அல்ல, உள்ளான மனிதனாய் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். That day it changed my life. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட. அதுக்கப்புறம் ஆண்டவர் பல காரியங்கள் திருச்சபையில வேலை ஸ்தலத்துல என்ன உயர்வுல இருந்தாலும், திருச்சபையில என்ன வேலை இருந்தாலும், அது லீஸ்ட் ஜாபா இருந்தாலும், ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் வில் டூ தட் ஒர்க். என் தங்கச்சிக்கு தெரியும், பார்த்திருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்துல திருச்சபை ஜனங்களுக்கு தெரியாது என் ஆண்டவர் எந்த உயரத்துல வச்சிருக்கிறார். ஆனா என் ஊழியக்காருக்கு தெரியும். ஆனா ஊழியக்காரர் அதெல்லாம் நினைக்கவே மாட்டார். இட்ஸ் a duty you have to do it. அழகா என்ன நடத்தினாங்க என் பாஸ்டர், என் ஆவிக்குரிய தகப்பனும் அண்ணாவும் என்னை அழகா, எனக்கு 2 கண்ணு அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னா, எனக்கு 2 கேப்ரியல் ஆண்டர் கொடுத்திருக்காரு. ஒண்ணு என் பாஸ்டர் ஜார்ஜ் ராபர்ட், இன்னொன்னு என் அண்ணா லாசரஸ். இந்த 2 பேருமே என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என்ன ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு அண்ணா கரெக்டா என்ன தியாலஜிக்கல் டிகிரி முடிக்க வச்சாங்க.
டாக்டரேட் படிக்க வச்சாங்க. he followed it, he chased me to complete those degrees. என்னோட மணிக்கணக்கா உட்காருவாங்க, மணிக்கணக்கா போன்ல பேசுவாங்க, ஆவிக்குரிய சந்தேகங்களுக்கு மணிக்கணக்கா நேரங்காலம் பார்க்காம சொல்லி தருவாங்க. இன்னொருத்தர் எப்படி ஊழியத்தை நடத்தணும் சொல்லாம சொல்லி கொடுத்தார். அவர் வாழ்ந்து காண்பித்து சொல்லி கொடுத்தார். அவர் வாழ்ந்து காண்பித்து சொல்லி கொடுத்தவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கிறவங்களை உண்மையா நோக்கி கூப்பிடும்போது, ஒரு நாள் வந்ததுங்க, என்னோட பெஸ்ட் ட்ரீம் ஜாப் SAP ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு நாலேஜ் 0, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அந்த டொமைன்ல. அந்த கம்பெனில இன்டர்வியூக்கு போகும்போது என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட முன்னாடி உட்காரும் போது ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரே கேள்வி கேட்டார், இதுல உனக்கு இதுல நாலேஜே இல்லை, ஆனா அனுபவம் இருக்கு, மேனேஜ் பண்ணுவியான்னு. நான் மேனேஜ் பண்ணுவேன். சம்பளம் எவ்வளவு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன், அந்த வேலை கிடைச்சா போதுன்றதுக்காக. ஏன்னா அதை சில லட்சங்கள் கொடுத்து படிக்கணும், எனக்கு அந்த லட்சங்கள் கொடுத்து படிக்க வேண்டிய இஷ்டம் இல்லாதபடினால இப்போ வாங்குற சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு. கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கல. எந்த ஏரியாப்பா அப்படின்னாரு. சொன்னேன், நான் அங்கதான்ப்பா, அந்த ஸ்கூல்ல தான்ப்பா படிச்சேன் அப்படின்னு. ஒரு நண்பர்களாய் மாறிட்டோம். ஆனா எல்லாம் அழகா செட் ஆகி 30% ஹைக்கோட கொடுத்து 1 மாசம் 2 மாசம் போன போது 3வது மாசம் எனக்கு ஒரு கால் கொடுத்தாங்க. என்னன்னா, துபாய் ரீஜனை நீங்க ஹெட் பண்ணணும், அதனால சண்டே வரணும் அப்படின்னா. நான் சொன்னேன், சண்டே வரணும் அப்படின்னா நான் வேலையை விட்டுடுறேன். பாருங்க, சண்டே போனா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் சண்டே போன என்ன, என் லட்சிய கனவு, என் கெரியர்ல இந்த ஜாப் கிடைச்சதுன்னா நான் ஃபுல்ஃபில் அப்படின்னு இருந்த நிலையில துபாய் ரீஜனுக்கு ஹெட்டா வச்சு நல்ல போஸ்ட் கொடுத்து சண்டே வரணும்னு சொல்ல பொழுது, வெறும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சண்டே போன பையனை, இல்லையா, கிரிக்கெட் விளையாட போன பையனை லட்சிய ஜாப் கிடைக்கும் பொழுது சண்டே வரணும்னு சொல்லும் பொழுது ஒண்ணுதான் சொல்ல வச்சாரு, சண்டேனா நான் வரமாட்டேங்க. என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னா, நான் வேலைக்கு சேரும் போதே சொல்லிட்டு தானேங்க சேர்ந்தேன், சண்டே என்ன கூப்பிடுவீங்கன்னா இந்த வேலை வேண்டாம், ஆனா கூப்பிடாதீங்கன்னு கேட்கும்போது ஓகேன்னுட்டு இப்ப கூப்பிடுறீங்களே 2 மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விடுறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல பக்கத்துல என்ன சர்ச் இருக்கோ, சர்ச் இல்லைனாலும் ஒரு என்னோட கேபின்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரம் முழங்கால் படித்து ஜெபிக்கக்கூடிய தருணங்கள் இன்றளவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கிருபையா. அப்ப அப்படி இருக்கும்போது நான் நோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். ஒரு கம்பெனில இருந்து போன் கால் வந்தது. அந்த கம்பெனியோட CFO, MNC கம்பெனி EPன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனில இருந்து எனக்கு அந்த சென்னை டிவிஷனுடைய CFO கால் பண்ணி, எங்க இருக்க, நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு புது கம்பெனில இருக்கு, அது வரையும் உடனே பார்க்கணும், இப்ப வர முடியாது சார், உடனே வாப்பான்னார். சரி, ஏதோ அர்ஜென்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னோட கிளைண்ட். நான் வேகமா போகும்பொழுது HR DGM என்னை கூப்பிட்டு, சார் வந்து இங்க சேர சொல்றாரு அப்படின்னாங்க. நான் நேரா ரூம்குள்ள போனேன், உட்காங்க. என்ன சார் அப்படின்னா, நாளையில இருந்து வந்துருப்பா, அவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டார். அங்க பாருங்க, ஒரு செகண்ட் அங்க நான் ஹெசிடேட் பண்ணல. சண்டே வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்ன போது, ஐயோ வேலை முக்கியம் அப்படிங்கிற பயம் இல்லாதபடிக்கு, நீங்க கூப்பிட்டீங்கன்னா எனக்கு வேண்டாங்கன்னு சொன்னேன். நான் கர்த்தருக்காக 1 நிமிஷம் தாங்க நின்னேன். ஆனா அநாதி தேவன் பரிபூர்ணமாய் என்னை கைவிடாதவராய் இருக்கிறார், கைவிடாத. ஆனா இதே சதீஷ் ஒரு காலத்துல பாருங்க, சர்ச்ல எல்லா வேலையும் செய்வானா, சண்டே ஆபீஸ் வருது அப்படின்னா ஆளா ஓடிடுவேன். ஏன்? சண்டே அடிஷனல் பே. அப்ப என் வாழ்க்கையில ஒரு டிவைன் ஹீலிங் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சார். பணம் உனக்கு முக்கியம் இல்ல, பதவி உனக்கு முக்கியம் இல்ல, பெருமை உனக்கு முக்கியம் இல்ல, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனே முக்கியம் நீ நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு என்ன ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கம்பெனில சவுத் டிவிஷன் ஹெட்டா, ERP ஹெட்டா கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை விட மேலான கிருபை அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கிருபை கொடுத்திருக்காங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில எதனால வருது அப்படின்னா, அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவப்பிள்ளை. அந்த பேபி டெடிகேஷன், அந்த 2 குழந்தைங்களை நானும் என் மனைவியும் எடுத்துக்கொண்டு போய் நிற்கும் போது, அந்த டவலை பார்க்கும்போது என்ன அறியாம என் கண்களில
அந்த கண்ணீர் சிந்தினவனா இருந்தேன். அது பாருங்க, கல்யாணத்துக்கு நடந்து 10 நாள் கழிச்சு 2 டவல் எடுக்க வச்சு எங்களை வெயிட் பண்ண வச்சு, அப்போ ஆண்டவர் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு, யார்ட்ல போடுறாரு அப்படின்னா, அவர் ஆசீர்வாதத்தை தடுக்கிற தேவன் அல்ல. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம் தகுதியுடையவர்களாய் மாறணுங்க. அல்லேலூயா. சில பேர் இருக்கலாம், நான் நல்ல ஊழியம் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வாஞ்சை இருந்து நல்ல ஊழியம் பார்க்கணும் ஆண்டவரே, ஆனா ஊழியத்துக்கு உண்டான வழிவாசல்கள் இல்லையேன்னு. ஆனால் ஒரு காலம் இருந்தது, ஒரு கொடையின் கீழாக இருக்க வேண்டிய காலம் இருந்தது, ஒரு வழி நடத்துதல் தேவைப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் திருவொற்றியூர் பகுதியில ஒரு திருச்சபையை நிறுவி தேவ சித்தத்தின்படி ஒரு 6 வருடம் திருச்சபை நடத்த கிருபை பாராட்டுகிறவரா இருக்கிறார். இன்னும் அவருடைய தரிசனத்துல நிற்கும் போது அடுத்தடுத்த நிலைக்கு அந்த திருச்சபையை வளர செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ என்ன அதுல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும். நம்ம கேட்கறது கிடைக்கல போது உடைஞ்சு போயிடுறோம். நம்ம கேட்கறது நடக்கல, நம்ம நினைக்கிறது நடக்கல போது வெறுத்து போயிடுறோம். இல்லைங்க, ஒரு விஷயம் இன்னைக்கு கால தாமதம் ஆகுதுன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரே தவிர அதை கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கல. ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரு. என்னன்னா, ஒரு காரியம் அவரை விட்டு என்னை பிரிக்குமே ஆனால், அவரை விட்டு என்னை பாவத்துக்கு தள்ளுமே ஆனால், அவரை விட்டு நான் விலகி போவேனே ஆனால், அந்த காரியத்தை கர்த்தர் தருவதற்கு பிரியப்பட மாட்டார். ஆனால் நாம் வஸ்திரத்தை பிடித்து சுகத்துக்காக அழுகிறவர்களா இல்லாதபடிக்கு இந்த நாளில எனக்கு இந்த பிளஸ்ஸிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பிளஸ்ஸிங்கை வாங்கினவர்களா இருக்கிறோம். அந்த பிளஸ்ஸிங் அவருக்கு பிரியம் இல்லைனாலும் பிள்ளை அழுதபடினாலே கொடுத்திருக்கிறாரு. அந்த பிளஸ்ஸிங் வந்ததுக்கு அப்புறம் ஆர் வி ரீச்சிங் காட்? ஆர் வி சர்ச்சிங் காட்? இறைவனை தேடுறோமா? இறைவன் இடத்துல ரீச் ஆகுறோமா? இறைவன் பாதையில போறோமா? இந்த மாலை வேளையில தேவஜனம் இந்த ஒரு கேள்வியோட இருங்க. இந்த கேள்வியோட நீங்க உங்களை வச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்க, என்ன நோக்கத்துக்காக என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கா. ஐ பிலீவ் தட் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறபடினால நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த டிவைன் ஹீலிங் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர் செய்கிறதா இருக்கிறது, உங்கள் சரீரத்தை சுகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்கள். முடியாதவைகளை செய்து முடிக்கிறவர் தான் கர்த்தர். முடியாதவர்களை செய்து முடிக்கிறவர் தான் கர்த்தர். உங்கள் புஸ்தகத்திலே பிறரை ஜட்மெண்ட் பண்ணி எழுதாதீங்க. ஜட்மெண்ட்டுக்குன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புஸ்தகத்துல அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். இன்னைக்கு உங்க பக்கத்துல ஒரு மனிதன் அயோக்கியனா இருப்பான், ஆனால் கர்த்தர் பக்கத்துல அந்த மனிதனை நான் சீர் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தை அதுல இருக்கும். அப்படி சீர் செய்தபடியினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தளத்துல இந்த வேலையில தேவ வார்த்தையை கேட்டிருக்கோம். ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்வை ஒருத்தருடைய பக்கத்துல எடுத்து பார்த்திருப்போம்னா, இவன் உருப்படாதவன், இவள் உருப்படாதவள், இவள் ராசி இல்லாதவள், இவன் ஒன்றும் இல்லாத இல்பொருளாய் ஆவான் என்று அவர்கள் பக்கத்திலே 10 வருடத்துக்கு முன்பாக எழுதி வைத்திருக்க கூடும். அவர்கள் மனதிலே எழுதி வைத்திருக்க கூடும். ஆனால் அதே 10 வருடத்திற்கு முன்பாக இறைவனுடைய புத்தகத்திலே இந்த 10 வருடம் கழித்து என் மகன் என் மகள் என்னை பற்றி ஆராதிக்கிறவர்களாய், பேசுகிறவர்களாய், எனக்காக ஜீவன் கொடுக்கிறவர்களாய், என் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மனுஷன் எழுதுகிற பக்கத்திலே அந்த நாளுக்கு உண்டான வார்த்தை தான் இருக்கும். ஆனால் இறைவன் எழுதுகிற பக்கத்திலே நம் நித்திய வாழ்வு முடியும் வரை, நித்திய வாழ்வை அடையும் வரை நமக்கானவைகளை அவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தேவஜனமே, வேதத்துல பார்க்கலாம், பத்திமையும் ஒரு மனுஷன். நான் எவ்வளவு நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல, கடந்து போலாமா? எஸ் எஸ் பிரதர். ஓகே ஓகே ஓகே. எப்போ முடிக்கணும் பிரதர்? ஒரு 15-20 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். 15. ஓகே, உங்க டைம் என்னவோ அதுல நான் கரெக்டா முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்க. இன்னைக்கு ஒண்ணு கேளுங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்களா இப்ப சொல்லுங்க. என் சூழ்நிலையை பார்க்கலாம், என் தேவைகளை பார்க்கலாம், தெரியும். ஒரு காலத்துல எனக்கு தேவை என்னவா இருந்தது? ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல ஜாப். அடுத்து
ஒரு நல்ல துணை, அடுத்து பிள்ளைகள், அடுத்து இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல, எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடிந்தது அல்லவோ. ஆனா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை நான் ஊழியர் செய்வேன். நான் கடைசி வரைக்கும் நினைச்சது என்னன்னா, என் பாஸ்டர் பக்கத்துல இருந்துட்டு பணிவிடை செய்துட்டு சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் நம்ம இதையா அப்படி போகணும் அப்படின்னு தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, என்னால அவர் நாம மகிமை அடைவதற்காக சொல்ல முடியும். திருச்சபை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, நான் போன திருச்சபையில இருந்து எனக்கு ஒரு ஆத்மாவை என் திருச்சபைக்குள்ள வரக்கூடாது. மேபி ஃபெஸ்டிவலுக்கு வரலாம், மேபி நான் இன்வைட் பண்ணலாம் வரலாம், அவ்வளவுதானே தவிர they are not supposed to be my member, not this church member. இந்த ஒரு வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை நான் கேட்டது, ஆண்டவரே இந்த ஊழியம் பேழையை நோவாவை கட்ட சொன்னது நீங்க, அதுல கரடியும் வந்தது, சிங்கமும் வந்தது, புலியும் வந்தது, அந்த பேழைக்குள்ள சண்டை போடாம இருந்ததப்பா. அப்ப இந்த பேழைக்குள்ள வருகிற ஆட்கள் யார் என்று நீங்க தீர்மானிங்க. புற மதஸ்தர்கள் தான் எனக்கு ஊழியத்துக்கு வேணும், ஆண்டவர் அறிந்தவங்க வேண்டாம்ப்பா, ஆண்டவர் அறியாத ஜனம் தான் வரணும், அவங்களுக்கு தான் நான் சத்தியத்தை போதிக்கணும் அப்படின்னு நான் முழங்கால் படிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு 2 ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு காஞ்சிபுரம் தாண்டி, இன்னும் அங்க ஆரம்பிக்கல, இப்போ இங்க வச்சிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மாத்திரமே உண்டு. ஒரு சில பேர் ஆண்டவர் அறிஞ்சவங்க உண்டு, அவங்க திருச்சபைகள்லாம் ரொம்ப தூரம் இருந்ததுனால அங்க போக முடியாம இங்க மைக்ரேட் ஆகி வந்ததுனால இப்ப இங்க வராங்க. ஆனா அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாம் இங்க மெம்பர் கிடையாது, ஆண்டவர் அறியாதவங்க தான் மெம்பர். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, 1000 பேருக்கு முன்னாடி பேசுறதை காட்டிலும் நான் ஒருவனிடத்துல பேசுவேனே ஆனால் அந்த ஒருவன் பரலோகத்துக்கு போவானே ஆனால் அது 1000 பேருக்கு முன்பாக ஊழியம் செய்ததுக்கு சமமாயிடும். அப்ப உள்ளான மனுஷன் மாறுவதற்கு அங்க என்ன தேவைன்னா டிவைன் லவ் as well as டிவைன் ஹீலிங். அப்ப என்ன மாற்றுவதற்கு, என்னை முழுசுமாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பதற்கு, முழுசுமாய் அர்ப்பணிப்பதற்கு அந்த 6 வருடங்கள் கர்த்தருக்கு தேவைப்பட்டது. இதை நான் அப்படிதான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன காரியத்துல நீங்க நிக்கிறீங்க, என்ன காரியம் வேணும்னு நினைக்கிறீங்களா, முதலாவது நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, நான் எப்படிப்பட்டவனாய் தேவ பார்வை, மனுஷன் பார்வைக்கு ஐ வுட் பி த பெஸ்ட் பர்சன், மனுஷ பார்வைக்கு ஐ வுட் பி த ஹம்பிள் பர்சன். ஆனா ஆண்டவர் அந்த ஹம்பிள் உண்மையா உள்ள இருந்து வேணும். பிரதர் இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஒரு காரியம் நான் தெளிவா சொல்றேன், என்னை ஆண்டவர் எப்படி உடைச்சாருங்கிறத சொல்றேன். டிவைன் ஹீலிங் கொடுத்தார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி, அதுல எனக்கு அந்த அந்த காலேஜ்லயே ஒரு பெரிய போஸ்ட் எனக்கு இறைவன் கொடுத்து, அங்க இல்ல வேற ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது என்ன ஒரு 2 நாள் வந்து ஒரு டெம்பரரியான சின்ன ரூம்ல உட்கார வச்சாங்க, சின்ன கேபின்ல. ஆனா நான் உட்கார்ந்த இடம் கேபின் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ எனக்கு கோவமா வந்தது, இவ்வளவு போஸ்ட்ல இருக்கிற என்ன இப்படி ஒரு சின்ன ரூம்ல உட்கார வச்சாங்க. என்கிட்ட சொன்னதுன்னா, ஒரு உங்களுக்கு மேல இருக்கிறவரு இன்னும் ஒரு 4 நாள் அந்த டிபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாரு, அவர் ஆஸ்திரேலியா போறாரு வேலையை விட்டு, நீங்க இங்க வரணும், அது வரைக்கும் இந்த கேபினை தரோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, டீசெண்டா தான் சொன்னாங்க. எனக்கு அதுவே கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்ன நடத்துறான்னா கால் பண்ணா, தம்பி எப்படி இருக்கப்பா அப்படின்னாங்க. ஆனா அப்படி இருக்கலாம், சின்ன கேபின் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரிலாம் எனக்கு அசிங்கப்படுத்திட்டானுங்களா, ஏன்ப்பா அவனுக்கு சொல்லலையா, சொன்னாங்கன்னா ஒரு 4 நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னார், மகனே ராஜாவா இருந்தவர், தேவனா இருந்தவர், மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தார், உனக்காக தாழ்மை கோலம் பூண்டு சிலுவையில அரை நிர்வாணியாய் உமிழ் நீரை முகத்திலே உன் பெருமை தாழ்மைக்கு போவதற்காக ஏற்றுக்கொண்டாரே. ஆனால் ராஜாவே அப்படி, ராஜாவுக்கு அந்த நிலையனா, இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்னாரு. அந்த வார்த்தை என்னை போட்டு ஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அந்த பெருமைங்கிறது இருக்கவே கூடாது, மரணம் வரை இருக்கவே கூடாது. அந்த தட் மூமெண்ட் அப்படியே அந்த கேபின்ல நீந்தோன் பண்ணி, ஐயரே நான் மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் நான் திருந்தக்கூடிய காரியங்கள் உண்டு அப்படின்னு முழங்கால் படியிடும் பொழுது அவ்வளவுதான்.
முடிஞ்சு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. எதனால இந்த விஷயம் சொல்றேன்னு தெரியல. ஒருவேளை என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே கேட்கல, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு மனுஷனாவே பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 72:12 இப்படியாக சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேலையில கூட கர்த்தர் நம்ம இப்படியாக நடத்துகிற ஒரு அற்புதத்தை பாருங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் பர்த்திமேயு 10:47, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்போ அங்க ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான், இயேசு வராருன்னு கேள்விப்படுறான். 47 கேள்விப்பட்டவன் அப்படியே. இப்ப உங்களுக்கான ஒரு வார்த்தை வருது. இப்ப நீங்க கேக்குறீங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாருங்கிறத நீங்க கேள்விப்படுறீங்க. அல்லேலூயா. அப்ப கேள்விப்படும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான், இயேசு வருகிறார் என்கிறத கேட்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு தெரியுது, அவன் கூப்பிட தொடங்குகிறான். அப்ப அவன் கூப்பிட, உண்மையாய் அவரை கூப்பிட, மார்க்கு 10:47 அவன் கூப்பிடுகிறவனாய் நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது அவனுக்கு தடை வருகிறதா இருக்கு. நீங்க பாருங்க, உலகத்துல நீங்க எந்த காரியத்தை செய்ய போனாலும் தடைன்னு ஒண்ணு வரவே வராது. ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க வேதம் வாசிக்க போகணும், பைபிள் படிக்க போகணும், பரிசுத்தமா வாழணும், உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, இப்போ லாஸ்ட் இயர்ல ஒரு 40 நாள் வந்து தேவ கிருபையில ஒரு 40 நாள் எதுவுமே வெறும் லிக்விட் மட்டும் உண்டு கடந்து போக பண்ணினார் ஆண்டவர். அந்த தருணங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாய் விட்டு கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்துட்டு, பிரதர் உங்களுக்கு பிரியாணி நான் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், பிரதர் உங்களுக்கு பிடிச்ச கேக் எடுத்து வந்திருக்கேன்னு கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. பார்க்கும் போது சாப்பிடணும்னு தோணுது. அல்லேலூயா. அப்போ இது ஒரு தடை, அந்த உபவாசத்தை கொண்டு போக கூடாதுன்னு ஒரு தடை வருது. ஆனா தேவ கிருபையில அந்த 40 நாளும் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் லிக்விடாவே கடந்து போக பண்ணினார் ஆண்டவர். அப்போ இங்க பர்த்திமேயு என்ன பண்றான்னா, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது 10:48 என்ன வருதுன்னா, அவன் பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சொல்லுவாங்க, அப்பா இயேசுன்னு இவ்வளவு நாள் போயிட்டப்பா, உன் வாழ்க்கையில நீ என்ன கண்ட, என்ன சுகத்தை கண்ட, என்ன அற்புதத்தை கண்ட, நீ எதுவுமே காணலையே, உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்மள கேட்பாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? அல்லேலூயா. இருந்த இடத்துல நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆமாப்பா நான் சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவர் நீ தேடுறப்பா உனக்கு எல்லாம் குழந்தை வராதுப்பா, நீ ஒரு டச் எடுத்துக்கோப்பா, டாக்டர் சொன்னாரு. நான் சோர்ந்து போனவனாய் வெளியில வந்தேன். ஆனால் சோர்ந்து போன வேலையிலே கர்த்தர் வார்த்தையை கொடுத்து, நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார் அல்லவோ. அப்போ தடைகள் வரும்பொழுது, அவரை தேடுவதற்கு தடைகள் வரும்பொழுது இன்னுமாய் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறிடணும். தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு நிமிஷம் போராட்டத்தின் வாழ்க்கை. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும். போராட்டம் இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாதுங்க. கர்த்தர் வெறுமனே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் நம்ம பார்க்கபடினால அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நம்ம பயப்படுறோம். கர்த்தர் யாருக்கும் பலனுள்ள, பயந்த ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் நிறைந்த பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். தீமோத்தேயுல நம்ம வாசிக்க கூடும். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒருவேளை பயம் இருக்கும் அப்படின்னா, நான் ஜெபம் எல்லாம் பண்ணா சில பேர் இருக்காங்க ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நல்லா ஜெபம் பண்ண, மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தான் ஜெபம் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது நடந்துடுங்கிற ஒரு பயம், உள்ளுணர்வு அவங்களோட இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை அவரை நோக்கி கூப்பிடணும்னு விரும்புகிறார். அங்க பாருங்க, பர்த்திமேயு அழகா பாருங்க, அவனை தடை பண்றாங்களே, கூப்பிடாதப்பா, இயேசு போறாரு, நீ கூப்பிட்டெல்லாம் வந்து நிக்க மாட்டாரு, நீ கூப்பிடாத, நீ எல்லாம் உதவாதவ, நீ எல்லாம் இங்க பிச்சை எடுக்கிறவ, நீ கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவன் தடையை மீறி மீண்டுமாய் தாவீதின் குமாரனே என்று அவன்
சத்தமிட்டு கூப்பிடுகிறவனா இருக்கிறான். அங்க பாருங்க, அவன் உண்மையாய் கூப்பிட்டபடியினாலே, அவன் கூப்பிட்ட வேளையிலே அவனுடைய சத்தம் பரிசுத்தராய் உலா வருகிற நஸ்ரேனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நிற்க வைத்தது. God stand in one place. He never moved forward. He never moved ahead. He stand in the same place. Why? Because you call him from the heart with the truth in faith. இயேசு வராருந்தாங்க அவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அப்ப கட்டாயமா இயேசு எப்படி இருப்பார்னு அவனுக்கு தெரியாது. வருகிறார் என்கிற சத்தம் கேட்டபடியினால் அவன் இன்னும் கூப்பிட்டான். தடை வந்தது, கூப்பிடாத. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் இடத்துல முகமுகமாய் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவருடைய கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க. ஒரு தடை வருகிறது, மனுஷ தடை அல்ல. உங்களுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள் உங்களை கர்த்தரிடத்துல கிட்டி சேர்க்க முடியாதபடிக்கு தடைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ உனக்கான வார்த்தையை கேள். உன் தடையை உடைத்தெறிவதற்கு உன்னாலே இயலாது, ஆனால் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் ஆகும் என்கிற நிலை இருக்கிறபடியினால நீ அவரை நோக்கி கூப்பிடு. உன் சத்தத்தை உயர்த்து. உன் கண்ணீரை அவரிடத்திலே சிந்தும் பொழுது அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரை மாற்ற வல்லமையுடையவர் நீர் ஆராதிக்கிறதே. அல்லேலூயா. என்னால அடுத்த ஸ்டெப் போக முடியலப்பா, என்ன வேலை ஸ்தலத்துல தட்டி வைத்து கொண்டே இருக்கிறாங்க, என்னால அடுத்த நிலைக்கு என்னால போக முடியல. Don't bother about the people who is stopping your growth. Seek the Lord. The hands one is going to give a good promotion in your life, which you never expected. But God is going to do it for you. But caution. Coach, you're supposed to call him from the soul, inside. Fair enough. He will place you in one high post. That's it. அவரை நோக்கி கூப்பிட கூப்பிட கூப்பிட, அவரை நோக்கி பார்க்க 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 அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க 10:49 பார்க்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நின்னுட்டார். God stopped it. அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சொன்னார்னா யார் வருவா? புது கூட்டமா வரும்? இல்ல. எந்த கூட்டம் அவனை தடுத்ததோ, எந்த கூட்டம் அவனை ஏளனமாய் பார்த்ததோ, எந்த கூட்டம் அவன் வியாதியஸ்தன் என்று ஒதுக்கினதோ, அந்த கூட்டத்தை வைத்தே இயேசு அவனை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னார். Hallelujah. This is a great honor for Bartimaeus. This is a great honor for Bartimaeus. This honor, if you want to receive it in your life, we supposed to call Jesus Christ from the soul. That's it. That's it. We should be worshipped from the soul. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா, இருதயத்தின் ஆழத்தை என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன காக்க ஒரு கரம் இருக்கு, அவ்வளவுதாங்க. என்ன காக்க ஒரு கரம் இருக்கு, அந்த கரத்தை பற்றி கொள்ள அவர் பாருங்க அழகா நிற்கிறாருங்க. யாரு கூப்பிட்டுங்க? உதவாத ஒரு மண், உதவாத ஒரு களிமண், உதவாதவன், யாரும் கண்டு கொள்ளாதவன், தாவீதின் குமாரனே என்று சத்தமிடும் பொழுது தன் மெய்ப்பனுக்கு தெரியும் தன் ஆடுனுடைய சத்தம் இன்னதென்று. தன் ஆடு எதற்காக ஆபத்திலிருந்து கூப்பிடுகிறதா, தன் ஆடு ஆகாரத்துக்காக கூப்பிடுகிறதா, தன் ஆடு ஆசீர்வாதத்துக்காக கூப்பிடுகிறதா, தன் ஆடு எதற்காக கூப்பிடுகிறது என்று தன் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு, ஆடினுடைய சத்தம் மெய்ப்பனுக்கு தெரியும். அப்ப அங்க மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிகிறது, இவன் தன்னுடைய சுகத்துக்காக என்னை கூப்பிடுகிறான், அதுவும் வெறுமையானவனா இருந்தபடினால என்னை நோக்கி கூப்பிடுகிறான். நின்னுட்டாருங்க. God stopped it. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் நிக்க போறாருங்க. உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ண பாரு. நீங்க மனுஷனை விரோதிச்சுட்டு போனன்னு அவசியம் இல்லை. லெட் இட் பி. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறபடினால அவர்கள் நிமித்தம் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கு. காட் யாரையோ கொண்டு வர மாட்டார், நம்மளை விரோதிக்கிறவங்களை வச்சே நம்மளை உயர்த்துவார். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். கிதியோன் அங்க பயந்தாப்பல,
ஆண்டவர் பாதத்துல இருந்துட்டு தேவ சமூகத்துல அழுது ஒன்னே சொன்னார், நீ போப்பா, நகர்வலம் போ, நடந்து போ, என்ன பேசுறாங்கன்னு பாரு. அப்ப ஒருத்தன் சொல்றான், அங்க இத்தனை பேர் இருக்கிறான். அங்க ஒருத்தன் சொல்றான், பெரிய பட்டயம் இருக்குங்கிறான். என்ன வருது? பேச வைக்கிறவரா இருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை குறித்து அவதூறு பேசினவர்களுக்கு முன்பாக அவர்களை வைத்து நன்மையான ரிசல்ட் கொடுக்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப 10:49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னா, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார்கள் என்று சொல்றா. கூப்பிடாத, நீ கூப்பிடாதன்னு சொல்றவனே திடன்கோள்னு என்ன பண்றான்? பலப்படுத்துகிறவனா இருக்கிறான். அவரை நோக்கி கூப்பிட்டா இந்த காரியம் எல்லாம் நடக்கும். உடனே 10:50 எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அது. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். He threw out his garment and ran fast to Jesus Christ. இவ்வளவுதான். இதை நான் டீப்பா ஆராய்ந்து பார்க்கும்போது புலப்படுத்தின ஒரு காரியம், அந்த தேசத்துல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு டோக்கன் என்ன தெரியுமா? இன்ன வஸ்திரம் போட்டு இருந்தா பிச்சை கொடுக்கலாம், இன்ன வஸ்திரம் போட்டிருந்தா பிச்சை கொடுக்கலாம். அப்போ அந்த வஸ்திரம் இனி எனக்கு வேண்டாண்டா, இயேசு என்ன கூப்பிட்டாருன்னா இனி நான் பிச்சை எடுக்க போறது இல்ல. இயேசு என்ன அழைச்சிட்டாரு, வாய ஊழியத்தை செய்ய அப்படின்னு கூப்பிட்டாருன்னா இனி நான் திரும்பி பார்க்க போறது கிடையாது. இயேசு ஒருவனை அழைத்து விட்டால் இனி அவன் இடத்துல பாவம் இல்லை. இயேசு ஒருவனை அழைத்து விட்டால் இனி அவன் இடத்துல தரித்திரம் இல்லை. இயேசு ஒருவன் அழைத்து விட்டால் இனி அவன் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை இல்லை, சமாதானத்தோட இருப்பான். அவன் பாருங்க, தனக்கு வாழ்வளிக்கக்கூடிய வஸ்திரத்தை, கார்மெண்ட்ஸை தூக்கி எரிந்து விட்டு போனவனாய் த்ரோ பண்ணிட்டான். த்ரோ பண்ணிட்டு அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே வந்தாங்க. அடுத்து அவன் நாளைக்கு என்னன்னு அவன் நினைச்சே பார்க்கல. இந்த வஸ்திரம் இல்லைன்னா நான் பிச்சை எடுக்க முடியாதே. நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த வஸ்திரம் அந்த தளத்திலே, அந்த ஊரிலே இந்த வஸ்திரங்கள் போட்டவங்களுக்கு பிச்சை கொடுக்கணும்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு குஷ்டரோகியோ ஒரு குருடனையோ எல்லாரையும் எதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா, என்ன அடையாளத்தினால? இந்த வஸ்திரத்தின் அடையாளத்தால். அப்போ அந்த பகுதியில போனா இவர்கள் இருப்பாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு, எனக்கு வாழ்வளிக்கக்கூடிய வஸ்திரம் வேணாம், எனக்கு வாழ்வை தருகிற, புது வாழ்வை தருகிற இயேசு கிறிஸ்து வேணும் என்று அவன் ஓடி வந்தது போல, தேவஜனமே, இந்த நாள் வரை மேல் வஸ்திரம் நாம் உடுத்தி கொண்டிருக்கலாம். அந்த மேல் வஸ்திரம் கரைப்பட்டதா இருக்குமே ஆனால் இயேசுவினிடத்திலே போக முடியாது. நம் சுயபலத்தினாலே வஸ்திரம் தரித்து கொண்டிருப்போமே ஆனால், நம் சுய வாழ்வுக்காக வஸ்திரம் தரித்து கொண்டிருப்போமே ஆனால் இயேசுவினிடத்திலே போக முடியாது. தேவ பிள்ளைகளே, அந்த வஸ்திரத்தை இதோ நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ என்னிடத்துல வருவாயா என்று டைரக்ட் கால் கர்த்தர் கொடுக்கிறபடினால, நீ எந்த வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருந்தாலும் அந்த வஸ்திரத்தை நீ தூக்கி எறிந்து இயேசு தரக்கூடிய புது வாழ்வையும் புது வஸ்திரத்தையும் தரிப்பித்துக் கொள்ள உன்னாலே இயலும் என்றால் நீ எழுப்பி நட. உன் ஒளி வந்தது, நீ பிரகாசிப்பாய். Glory to Jesus. நீ பிரகாசிப்பாய். நீ மறைவா இருக்கிற, ஆண்டவரே என்னை கண்டுகொள்வார் யாரும் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை, என்னை சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, ஆனாலும் நான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ நினைக்கிற, உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரியுது, ஆனால் உன்னிடத்திலே அவர் இருக்கிறார் என்கிற கண் இன்னைக்கு திறக்கப்பட்டபடினால இன்று நீ தைரியத்தோட முன்னின்று நடந்து போவாயாக. உன்னோடு அவர் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10:51 அழகா பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். 52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, அங்கதான் பியூட்டி, பார்வை அடைந்து வேலையை பார்க்க போல, திரும்ப பிச்சை எடுக்க போல, அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். He followed Jesus Christ. He followed Jesus. He followed Jesus. இயேசுவுக்கு பின்பாக சென்றவனாய். Have we followed Jesus Christ in our life? That's one question I'm concluding. அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தா நான் இந்த காரியம் செய்வான் ஆண்டவரே சொன்னீங்க. இப்ப எந்த நிலையில இருக்கிறீங்க தேவ பிள்ளைய?
நீ நினைச்சா, நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நீ நினைக்காத ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்னா, அவருக்காக நீ என்ன செய்தாய்? This is a good evening for you. Get up, rise up. God is with you. Don't worry about the people. Stand. He will be standing with you. That's it. He is standing with you. He is making a remembrance in your life today. This is a good evening for you, my dear beloved brother and sister. Rise up. God wants you, honor you. உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். You are going to see a good things, many things in your way. Hallelujah. Hallelujah. அங்க அழகா பார்க்கலாம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம்ப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. He never called him. நீ போலாம், நீ போலாம், போயிடு. ஆனா அவன் என்ன பண்றான்? இயேசுக்கு பின்பாக போறான். ஒருத்தர் இயேசுக்கு பின்னாடி போயிட்டானா ரெண்டு காரியம் இருப்பான். இயேசுக்காக ஊழியர் செஞ்சனா இருப்பான், இயேசுவை குருவா ஏற்றுக்கொண்டு இருப்பான். He surrender his life. He surrender his mighty life to the hands of Jesus Christ. Hallelujah. அவர் பெரியவரா இருக்கிறாருங்க. அவர் ரொம்ப பெரியவரா இருக்கு. அவர் ரொம்ப பெரியவரா இருக்கார். கர்த்தர் பெரியவரா. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. நம் காயங்களை கட்டுகிற தேவன். அல்லேலூயா. நம் காயங்களை கட்டுகிற தேவன். நம் காயங்களை கட்டுகிற தேவன். நம் காயங்களை சொல்லுங்களேன், இருந்த இடத்துல சொல்லுங்க, என் காயங்களை இயேசு கட்டுகிறார் சொல்லுங்களேன். இப்போ ஒரு 2 வசனம் சொல்ல போறோம். முதல்ல நம்ம ஆதாரமா எடுத்த வசனம் என்ன? சங்கீதம் 145:18. இருந்த இடத்துல உங்களால பேச முடியும் அப்படின்னா இருந்த இடத்துல நீங்க பேசலாம். இருந்த இடத்துல இந்த வசனத்தை கையில் வச்சு சொல்லுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 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 2வது வசனம் சொல்ல போறோம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தோட சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். This is the faith of prayer. Every morning when you wake up, you read this word, Psalm 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இருந்த இடத்துல தேவனிடமே சொல்ல முடியுமா? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். திஸ் இஸ் a faithful word. இதுதாங்க இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம், இந்த வருடத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். பசுமையு கூப்பிட்டாரு, குணமானாரா இல்லையா? ஓகே, பெரும்பாடுள்ள வஸ்திரத்தை தொட்டாங்க, குணமானாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் குணமடைய போறோம் விசுவாசத்தோடு. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். Let's be pray that to be a divine healing will fall on your head. தெய்வீக சுகம். அல்லேலூயா. ரதரபோசி ஹல்லந்தரபோ. தெய்வீக சுகம். எந்த நிலையில நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதம்மா, எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஐயா. ஆனா ஒரு நிலை உண்டு, இயேசு நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே பரிபூர்ணமாய் வந்து நின்றுட்டார். ஒருவேளை அந்த ஸ்தலம் அவர் நிற்பதற்கு தகுதியற்ற ஸ்தலமாய் இருக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில இல்லைங்க. அதை எல்லாவற்றையும் டிவைன் ஹீலிங்கினால அவர் சுகப்படுத்தினபடினால டிவைன் அன்பை கொண்டு வருகிறார். The God is bringing the divine love and giving to your hand. Receive it. Don't bother. என் கை கிளீனா இல்ல, என் இருதயம் கிளீனா இல்ல, என் வீடு கிளீனா இல்ல, என் மனசு கிளீனா இல்ல, doesn't matter. When divine love வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட ஆயிடுச்சு. சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து போக போறீங்க. சுத்திகரிக்கப்பட்ட வீடா இருக்க போகுது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இனி நீங்க வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல நான் மனுஷனிடத்துல எவ்வளவுதான் பேர் என் பிரியத்தின்படி மாட்டாங்கிறாங்க, பிரியத்தின்படி மாற மாட்டாங்கிறாங்க. Still a namesake Christian. No, never. This evening, that person is going to be changed from namesake Christian to give his life to Jesus Christ.
hereafter for that person, not a namesake Christian. That person is going to give his life for Jesus fully from the soul. Heavenly Father, அப்பா இந்த வேளையிலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபக்குழுவை நடத்துகிற சகோதரர் சகோதரி ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதலாய் நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இவர்களை ஆசீர்வதித்து பழுத பெருக செய்வீராக. என்னென்ன காரியத்துல ஹீலிங் வேணும்னு கேட்கிறாங்களோ, என்னென்ன காரியத்துல சுகம் உண்டான நலமா இருக்கும்னு சொல்றீங்களோ, அந்த சரீர ரீதியிலே உபாதைகள் இருந்து அந்த பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. யோவே வாவேவா இருக்கிற யெஷுரனுடைய கரம் இந்த பிள்ளைகள் இருந்த நிலையிலேயே உம்முடைய கரம் அவருடைய சிரசின் மேலே தொடப்பட்டு, உம்முடைய கரம் தொடப்பட்டபடியினால உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய சுகம் உண்டாகும்படியான ஒரு வல்லமை உண்டாகட்டும் ராஜா. ஒரு வல்லமை உண்டாகட்டும். எந்த பகுதியிலே சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் எந்த கஷ்டத்தினாலே உபாதையினாலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய கரத்தினாலே அவர்கள் சுகமானார்கள் ஆண்டவரே. நீங்க நின்னுட்டீங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய இல்லத்துல நின்னுட்டீங்க, அந்த பிள்ளைகளுடைய வீடுகளில நின்னுட்டீங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் குறைவுகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, குறைவுபட்ட வாழ்விலிருந்து நிறைவானதை தருவீராக ராஜா. யூ ஆர் த காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆண்டவரே. நீர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடியினால, உங்களுடைய பிள்ளைகள் பெருக்கத்தை விரும்புகிறபடியினால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ராஜா. உலக ஜனங்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர், உலக ஜனங்களுக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யோவே வாவேவா இருக்கிற எங்கள் யேசுரனே, உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறபடியினால, இந்த மாலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறபடினால நல்ல சுக ஜீவ பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாங்கின எல்லா காரியங்களையும் இவர்களுடைய கரத்தினாலே அவைகளை கொடுத்து தீர்க்கும்படியான ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. இந்த கரங்கள் வாங்கின கரங்களாய் இந்நாள் வரை இருந்தது, இனி இந்த கரங்கள் கொடுக்கிற கரங்களாய், சுகத்தை கொடுக்கிற கரங்களாய், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற போதிக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளுடைய நிலை மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Here after this people is not an ordinary Christian. These people are going to be called like CEO, carrying extra oil, carrying extra oil, carrying extra oil. That oil is going to be overflow. ஆரோன் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட தைலம் எப்படி அநேகரை அபிஷேகத்திலே நடத்தினதோ, இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுகிற இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் தைலம் அநேகரை விடுவிக்கத்தக்கதாய், அநேகருக்கு சுகத்தை கொடுக்கத்தக்கதாய், அநேகருடைய வாழ்வை மாற்றத்தக்கதாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. என்ன தேவன் பயன்படுத்துவாரா, என்னை தேவன் பயன்படுத்துவாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த இருதயமே, நீ தெளிவாய் கேட்டுக்கொள். உன்னை அவர் தாயின் கருவிலே இருந்து தெரிந்து கொண்டபடியினால, உன் வாழ்வை நீ கண்டபடினால் பயன்படுத்த முடியாது மாட்டார் என்கிற தீர்மானம் பண்ணினபடியினால இன்று கர்த்தர் உரைக்கிற காரியம், நீ எழும்பி என்னை நோக்கி வருவாயானால் நான் உன்னை பயன்படுத்துவேன். I will use for my kingdom. Are you ready? Are you ready? I will use for my kingdom. Be prepared. Guard your garment. Throw out all the things. I will give one garment to you. எந்த மனுஷனாலேயும் அந்த வஸ்திரத்தை கருப்படுத்த முடியாது. அப்பா, இந்த குழுவை நடத்துகிற குடும்பத்தை ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து இது மென்மேலும் வளர, இந்த குழுவில் இணைந்த நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதம் அடைய இவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. ஆமென். ஹalleluya. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர்
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவனாக நம் தேவன் இருக்காங்க. பாஸ்டரோட வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செஞ்சு ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு மிக பொறுப்பினை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்ததான் பேதுகளை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவங்க கண்ணீரை கண்ட தேவன் பாருங்களேன், விசுவாசத்துல அந்த 2 அந்த தவளை அவங்க வந்து வாங்கி வச்சது எப்படி ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணிருக்காரு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, பிரதர் சுலமன் சொன்னாரு, ஒரு காரியம் சொன்னாரு, அவருடைய மென்டார் வந்து என்ன சொன்னாலும் அதை கேட்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா. அப்பப்போ ஃபைன் டியூனிங்க்கு அது ரொம்ப மிக முக்கியம்ல. அல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப முக்கியம் ராஜா எங்க வாழ்க்கை ராஜா. அப்பா கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமீபமா இருக்கிறோம்னு சொன்னீங்க ராஜா. இந்த குடும்பம் உங்களை நோக்கி உண்மையா கூப்பிட்டுச்சு ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, நீங்க சமீபமாக இருக்கிற தேவனாக அப்பா நீங்க நிரூபித்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. அப்பா இப்பொழுதும் கர்த்தர் ராஜா, இந்த மீட்டிங்ல இணைந்த ஒவ்வொரு நாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா அந்த குருடன் அப்பா கர்த்தர் ராஜா எல்லாரும் சொல்லும் போது மறுபடியும் ராஜா அப்படி அநேக நேரத்துல எங்களை அப்பா கர்த்தர் ராஜா அநேக பேர் எங்களை ஸ்டாப் பண்ண நினைக்கலாம் கர்த்தர் ராஜா. ஆனா அப்பா கர்த்தர் ராஜா ஸ்டார்ட் பண்ணவர் நீங்க தானே அப்பா கர்த்தர் ராஜா. எங்களை ஸ்டாப் பண்ணாம ராஜா நீங்க கொண்டு போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் ராஜா அப்பா கர்த்தர் ராஜா சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிற தேவனாக நீங்க இருக்கீங்க கர்த்தர் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தர் ராஜா. பாயா எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை வழிநடத்துகிற தேவனை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் ராஜா. ஒரு விஷயாக ராஜா அப்பா ஒரு டெஸ்டிமோனியை கேட்கும் போது அந்த டெஸ்டிமோனி எப்படி அப்பா பிரதரோட வாழ்க்கையில அப்பா கர்த்தர் ராஜா பாஸ்டரோட வாழ்க்கையில எப்படி அப்பா கிரியை செஞ்சு, அதே போல இந்த டெஸ்டிமோனி இன்னைக்கு நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம் ராஜா. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இனி வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், இது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, இவரோட வாழ்க்கையில சேர்ந்த அதே தேவன் எங்க வாழ்க்கையில செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா கர்த்தர் ராஜா சாட்சி சொல்லும்படியாக வருகிற நாட்கள்ல சாட்சி சொல்லும்படியாக ராஜா. அப்பா நீங்க சொன்னீங்களே ராஜா, ஆவியான எங்களுக்கு வரும்போது நாங்க அப்பா பூமியின் கடைசி பிறந்த மட்டும் சாட்சியா இருப்போம்னு சொல்லிட்டு ராஜா. அப்ப நாங்க இருக்கிற இடத்துல ராஜா இருந்தாலும் ராஜா என்னோட சாட்சி அநேக பேருக்கு அநேக இடத்துக்கு போக முடியாது நீங்க கிருபை பாராட்டுங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு விஷயாக அப்பா கர்த்தர் ராஜா அதற்காக அப்பா நாங்கள் செபிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறோம், அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், சபையை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா அவர் ஆசைப்பட்டது போல கர்த்தர் ராஜா அப்பா அப்பா கர்த்தர் டு ரீச் தி அன்ரீச்டு சோல் அப்பா கர்த்தர் ராஜா தேவனை பெரிய அப்பா அறியாதவர்களை அப்பா கர்த்தர் ராஜா உமக்காக கொண்டு வரும்படியாக ராஜா, உமக்காக அந்த ஆத்துமாக்களை பெற்றெடுக்கும்படியாக ராஜா. அப்பா இந்த அப்பா மாம்சத்துலதான் 2 குழந்தைய கொடுத்திருக்கீங்க, ஆனா ஆவில நீங்க கொடுக்க போற குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. நீங்க சபையை பெருக பண்ண போவதற்காக 2026 கர்த்தர் ராஜா அப்பா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் ராஜா. இவங்க மத்தியில இருந்து ராஜா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. இன்னும் அப்பா வருகிற நாட்கள் ராஜா பிரதர் வந்து எங்களோட அப்பா பேசும்போது ராஜா அநேக அப்பா கர்த்தர் ராஜா சாட்சிகளை சொல்லும்படியாக நீங்க அப்பா கிருபை பாராட்ட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்படியாக ராஜா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா ஒளிவு மரக்கன்றுகளை போல வளரட்டும் ராஜா. அப்பா அதே போல இந்த நாள்ல இணைந்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் அறிந்த தேவன் வார்த்தைகளால பலப்படுத்திருக்கீங்க. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது ராஜா. அப்பா நாம மகிமைப்பட்டோம் அப்ப அப்படியாக ராஜா உங்க கரங்களை உள்ளோட கூட இருந்து நடத்துற ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக்களுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம், நான் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.